ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோட்லேருந்து இப்போ இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறோம். இதில் இப்போ நம்ம இதை தான் காட்டியிருக்கா, எல்லாரையும் காட்டியிருக்கா. எல்லாம் காட்டி முடித்த பிறகு அகாடமி காட்டியிருக்கா. இப்போ எல்லோரும் அகாடமி காட்டிவிட்டு இப்போ உள்ளே தான் காட்டுறா. அகாடமிக்குள்ளே நம்ம ரெட் பண்ணிடும். நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டே அப்படியே சுற்றி பார்த்திருக்கா. இப்போ நம்ம ஹெட் ஆஃப் அவள் தான் காட்டுறா. சோலாண்டோட ஹெட் ஆஃப் அவள் தான் இருக்கா. அவளும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கா ஆயத்தை பற்றி. அப்படியே அடிட்டு மேமை தான் இப்போ காட்டா. காட்டிட்டு மேமும் ஹீரோவும் நட போய்க்கிருக்கா பேசிக்கிட்டு. ஹீரோ மேட்ட அப்படியே மேமை பார்த்துக்கிட்டே இருக்கா பார்த்துக்கிட்டு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ பேப்பை காட்டுறா. பேப்பை வந்து நம்ம ஹீரோவோட பேசிக்கிருக்கா. காலப்பா ஏதாவது உதவி கேட்டால் அதை உதவி செய்கிறீங்க அப்படின்னு நம்ம பேப்பை வந்து சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அன்னைக்கு சண்டை போட்ட அதை சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோனி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிருக்கா. நம்ம ஹீரோனி எதுவும் பேசாத, இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி அமைதியாக இருக்க சொல்கிறா. நம்ம ஹீரோவை அமைதியாக இருக்க சொல்லிட்டு நம்ம மேமை தான் இப்போ காட்டுறா. மேமை காட்டிவிட்டு அப்படியே இப்போ உள்ள மற்றவங்களாம் காட்டுறா. ட்ரெயினுக்கு எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அவங்கள்ட்ட எல்லோரும் காட்டிக்கிருக்கா. எல்லோரும் காட்டிட்டு எல்லாருக்கும் ஒரு ஹார்மோனை கொடுக்குறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ஹார்மோனை கொடுத்தத எல்லோரும் அந்த மேம் சொல்கிறா, இந்த ஆர்மரை போட்டு தான் நீங்கள் ஓடணும், இன்றைக்குள்ள ட்ரைனிங் அதான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கான் மேம். இப்போ நம்ம ஹீரோக்கெலாம் கொடுத்துட்டு எல்லோரும் கொடுத்து இந்த வச்சு தான் ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா மேம். ஏதாச்சும் இன்றைக்கி உள்ள ட்ரைனிங் ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா, ரவுண்ட் ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா மேம். இப்போ மேம் வந்து திரும்பி காட்டுறா. இதை முடிக்கிற தான் இல்லைன்னா பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா மேம். சரி அப்படின்னு சொல்லி எல்லோரும் இப்போ ஓடுறதுக்கு ஆர்மை போட்டு ஓடிக்கிருக்கா. எல்லோரும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கா. ட்ரெயின் ஃபுல்லாக முடிக்கணுமோ ஓடிக்கிட்டே இருக்கா தொடர்ந்து. நம்ம ஹீரோயினாலாம் முடியலை, ரொம்ப ஆர்மை போட்டு ஓடுறது ரொம்ப முடியலை. மூச்சு அழைக்கிறா. நம்ம ஹீரோனிக்கெலாம் மூச்சு அடங்கி நின்றுக்கிருக்கா. ஓட முடியாமல் நின்றுக்கிருக்கா நம்ம ஹீரோயின்லாம். நம்ம ஹீரோ மட்டும் மூச்சு இருந்தாலும் அப்படியே ஓடிக்கிருக்கா. நம்ம ஹீரோ ஓடிக்கிருக்கா. நம்ம ஹீரோனி பார்த்துக்கிருக்கா. நம்ம ஹீரோ வந்து அவராக முடியலைன்னா அவரோட சோல் பவர் யூஸ் பண்ணுறது வந்துருக்கா. நம்ம ஹீரோ மீறி அவரோட சோல் பவர் யூஸ் ஆகியிருக்கு. அவர் சோல் பவர் யூஸ் ஆகிருந்தா நம்ம ஹீரோ தடுமாறி ஓடிக்கிருக்கா. கீழே விழுக போகிற கண்டிஷனில் ஓடிக்கிருக்கா நம்ம ஹீரோ. அப்படி இருந்தால் நம்ம ஹீரோட சோல் பவர் அவரை மீறி ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது. போனுக்கு கை காலுக்கு எல்லாருக்கும் சோல் பவர் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கா. மற்றவங்களாம் பார்க்குறா, என்ன ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு பார்த்துருக்கா. மற்ற எல்லோரும் அதை பார்த்துட்டு எல்லோரும் எந்திரிச்சிக்கிருக்கா. இவன் என்ன எப்படி ரிஸ்க் எடுத்து ஓடிக்கிருக்கான் அப்படின்னு. அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறா. நம்ம ஹீரோயினை காட்டிட்டு நம்ம ஹீரோ வந்து தடுமாறி போய்க்கிருக்காரு. கீழே விழுக போகிற கண்டிஷன் ரொம்ப இதாக வந்துட்டார். ஹீரோ விழுக போகிற நேரத்தில் வந்து நம்ம ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறா. நம்ம ஹீரோயினை தாங்கி பிடிச்சி நம்ம ஹீரோயினையும் சேர்ந்து அப்படியே ஓடிக்கிருக்காங்க. அவள் ஓடுறத பார்த்து அப்புறம் அந்த குட்டி பொண்ணும் சரி நம்மளும் ஓடுவோம்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணும் சேர்ந்து ஓடுறதுக்கு தயாராகிட்டா. அது தயாராகிட்டு எல்லோரும் சேர்ந்து இப்போ ஓடிக்கிருக்கா. ஓடி போய் ரெஸ்ட்டு முடிச்சுட்டு நிற்கிறா எல்லோரும். நான் ஹீரோவாக உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்கா. மற்றவங்களாம் உற்சாகப்படுத்தா. 2 முடியலாம் ஓடிக்கிருக்கா அப்படின்னு மற்றவங்களாம் உற்சாகப்படுத்திக்கிருக்கா. அடுத்து நம்ம மேமை தான் காட்டுறா. அது இவனால் இவன் பிஸியாக குறைச்சானா இவனால் ஓட முடியலன்னு இவன் ஓடுறான் அப்படின்னு நம்ம மேம் நினச்சிக்கிருக்கா. அப்புறம் வந்து நம்ம ஹீரோவை தூக்கி போட்டு கொண்டாடுறா. மேலே தூக்கி போட்டு கொண்டாடிக்கிருக்கா. அடுத்து வந்து நம்ம மேம் பார்த்துக்கா. இவன் ஃப்யூச்சரில் நல்லா வருவேன் அப்படின்னு நம்ம மேம் நினச்சிக்கிருக்கா. அடுத்து அக்கா வாய்ஸ் ஒரு மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். மிஸ்டேக் இருந்தால் சரி கொடுத்துக்கலாம். இதோட எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.